என் தங்கச்சி சட்டையை கொடுத்துட்டு, நீ லைனிங் ப்ளவுஸ்னால் எதுனாலும் மாடல் போடுவேன், இந்த ப்ளவுஸில் என்ன போட முடியும்னு கேட்டாள். சரி, அதனால தான் நார்மலாக ப்ளவுஸை தைச்சிட்டு அவளுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த ப்ளவுஸையே அப்படியே பிரின்சஸ் கட்டாக மாற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நேராக ஒரு கோடு வருதா, நம்ம வந்து ஆம்ஹோலுக்கும் இந்த மெயின் ஒரு டாட் பிடிப்போம்ல, அதுலேருந்து அதை அப்படியே நேராக ஸ்டிச் பண்ணி விட்டாலே போதும். சூப்பரான பிரின்சஸ் கட் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற டைம்லேயே நம்ம வந்து டக்குன்னு தைச்சி முடிச்சுக்கலாம். இதை தைச்சி முடிக்கும்போது கொஞ்சம் அடிப்பக்கம் சுருக்கு வந்துடாமல் மட்டும் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்குது, சுருக்கு எதுவுமே வரலை. இதே மாதிரியே பிடிச்சி அடிச்சுட்டு அப்புறமா ஆம்ஹோல் சைட்லேருந்து அந்த பக்கத்தில் வச்சு ஒரு அமுக்கடி, அதாவது மேலே தையல் போடுவோம் பார்த்திங்களா, அந்த தையலையும் போட்டு வச்சிடணும். போட்டிங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக நிற்கும். இப்போ இதுக்கு வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம வந்து அந்த கை சைடு இருக்குது பார்த்திங்களா, இதோட லென்த் வந்து மொத்தத்தில் 5 இன்ச் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ அளந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருந்துச்சு, அதை அப்படியே சைடில் அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன்னா சூப்பரான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆகிட்டு, நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத என்னுடைய கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.